லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறாரு. நேருடைய அந்த சாதனையை சமன் செஞ்சிட்டாரு அப்படின்னு பாஜகவினர் கொண்டாடுறாங்க. மோடியோட அமைச்சரவையில மொத்தம் 72 பேருக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல 61 பேரு பாஜகவை சேர்ந்தவர்கள், 11 பேரு என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா அந்த நிகழ்வுல அந்த விழாவுல கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் குறித்தான சர்ச்சைகள் தான் இங்க பேசப்படுது. மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானி அம்பானி அவர்கள் டெம்போவுல பணம் வச்சுட்டு ராகுல் காந்திக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காருன்னு சொன்னாரு. ஆனா அந்த அதானி அம்பானியே இன்றைக்கு மோடியுடைய விழாவுல கலந்துட்டு இருக்காருன்னு சொல்லி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு புறம் கலந்து கொள்ளாதவர்கள் குறித்தான சர்ச்சையும் இருக்கு. குறிப்பா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அந்த விழாவுல கலந்து கொள்ளல, அழைப்பு விடுத்துமே கலந்து கொள்ளல. இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனேயே 3 மாதம் தான் இந்த ஆட்சி என்கிற மூப்பனார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் என்னுடைய நினைவுக்கு வருது. 97ல மூப்பனார் ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கிறார், ஆனால் கலைஞர் முட்டுக்கட்டை போடுகிறார் என்று ஒரு செய்தியை ஊடகங்கள் எல்லாம் பேசின. பல தலைவர்களும் அதை நம்பினார்கள். இப்போதும் தமிழ்நாட்டில் கலைஞர் குறித்து பேசப்படுகிற அவதூறுகளில் அது ஒரு முக்கியமான அவதூறாக இருக்கிறது. பத்திரிகையாளர் மாலன் நேரடியாகவே கலைஞரிடத்திலே இந்த செய்தியை கேட்டார். அப்போது கலைஞர் இந்த பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு தான் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்திருக்கிறேன் என்பதை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லிவிட்டு, நானே மூப்பனாரை சந்தித்து அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் உடன் இருக்கிற போது பேசினேன். அட என்னங்க, இந்த பதவி 3 மாசம் தானே, இதை வைத்து என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரு என்று அந்த செய்தியை பத்திரிகையாளரிடத்திலே வெளிப்படையாகவே கலைஞர் அறிவித்தார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அமையாத அல்லது பொருந்தாத கூட்டணி என்று சொல்வது 3 மாத காலம்தான். அதற்கு பிறகு அது போய் சேருமா போய் சேராதா என்பது நாட்டு மக்களுக்கே வெளிச்சம். தேசிய ஜனநாயக கூட்டணியை வாஜ்பாய் கொண்டு செலுத்தினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் கொண்டு செலுத்தினார். ஆனால் இந்த முறை இவர்களால் கூட்டணியை கொண்டு செலுத்த முடியுமா என்று கேட்டால், மூப்பனார் சொன்னதை போல 3 மாதங்கள் தான் இவர்களால் கொண்டு செலுத்த முடியும். நேரு நிலையான ஆட்சியை தந்தார். நேருவினுடைய சாதனையை முறியடித்து விட்டதாக நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, எல்லோரும் பேசுகிறார்கள் என்று சொல்லி. சமன் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதான் சமன் செய்துட்டாங்க, முறியடிச்சுட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு அதுதான் வருவாங்க. இப்ப சமன் செஞ்சுட்டாருன்னு அடுத்து முறியடிச்சிட்டாருன்னு வருவாங்க. அதனால அந்த சமன் செய்ததிலேயே முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்தியாக வேண்டி இருக்கிறது. எனவே நேருவினுடைய ஆட்சியை இவர்கள் சமன்படுத்தவும் இல்லை, முறியடிக்கவும் இல்லை. நேரு நிலையான அரசை தந்த இந்த மக்களினுடைய மனங்களில் நிறைந்திருக்கிற நிறைவான பிரதமராக இருக்கிறார். மோடிக்கு அத்தகைய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அத்தகைய வாய்ப்பு மோடிக்கு இல்லை. இன்னொன்று, நீங்கள் சொன்னதை போல ரங்கசாமி வரவில்லை என்று சொன்னீர்கள். ரங்கசாமி வரவில்லை என்பது கூட நான் ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால், அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற எந்த விதமான தகுதியும் அவருடைய கட்சிக்கு இல்லை. ஆனா அஜித் பவாரினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பட்டவர்த்தனமாக அஜித் பவார் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு செய்தியை சொல்லி ஒரு மிரட்டல் விடுக்கிற துணியிலேயே பேசி இருக்கிறார். 2 மாநிலங்களவை பொறுப்புக்கு தேர்தல் வரப்போகிறது, அதை எல்லாம் மனதில் வைத்துத்தான் நாங்க கேபினெட் அந்தஸ்துள்ள பொறுப்பை கேட்கிறோம் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன் சார், குமாரசாமிக்கு கேபினெட் அந்தஸ்துள்ள பொறுப்பை நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, அப்போ நீங்க அஜித் பவாரினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய பிரபுல் பட்டேலுக்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்கிற கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் விடை சொல்ல வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தரப்பில் விரும்புகிறார்கள். யாருடைய தரப்புல? அஜித் பவாரிடம் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் தரப்புல கேட்பாங்கல்ல இயல்பாகவே, நாங்க இத்தனை வருஷமா இருக்கோம் சார் கூட்டணியில, எங்களுக்கு ஏன் கொடுக்கல என்கிற கேள்வி இருக்கும். இன்னொன்று, சந்திரபாபு நாயுடுவினுடைய எல்லா கோரிக்கைகளையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் 50 விழுக்காடு கோரிக்கைகளை கூட ஏற்கல சார். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். 2014 மன்மோகன் சிங் ஆட்சியினுடைய நிறைவு காலகட்டத்தில் இந்த தெலுங்கானாவினுடைய மலர்வு என்பது வந்ததற்கு பிறகு சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை ஆந்திராவுக்கு எழுத்தது. அப்போது மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் தருகிறோம், அதன் பிறகு அதை நீட்டிப்பு செய்து கொள்ளலாம் என்று சொன்ன போது முதலில் கண்டனம் தெரிவித்தது யார் என்று கேட்டால் மோடி தான். மோடி என்ன சொன்னார்? என்ன அதென்ன 5 ஆண்டு, 10 ஆண்டுகளுக்கு கொடுக்க கூடாதா? 10 ஆண்டுகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் சிறப்பு அந்தஸ்து என்று அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசினார். தேர்தல் வந்தது, தேர்தல் முடிவுகள் மாறியது.
10 ஆண்டுகள் நீங்க அதிகாரத்துல இருந்தீங்களே, நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல அது என்ன 5 ஆண்டு சிறப்பு அந்தஸ்து 10 ஆண்டுகளுக்கு கொடுக்க வேண்டும்னு கேட்டீங்கல்ல. நீங்க 10 ஆண்டு ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்கல்ல. அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிற போது அதை செய்தீங்களா? ஏன் இந்த சிறப்பு அந்தஸ்தை முக்கியத்துவமாக கருத வேண்டும் என்று சொன்னா, தமிழ்நாட்டை எப்படி ஒரு முற்போக்கு மாநிலமாக, முற்போக்குனா வளர்ச்சியில முற்போக்காக மாற்றினாரோ கலைஞர், அதற்கு இணையாக சந்திரபாபு நாயுடுவும் ஒருங்கிணைந்த ஆந்திராவை ஹைதராபாத்தை ஒரு ஐடி சிட்டியாவே உருவாக்கினவர் சார் சந்திரபாபு நாயுடு. அவருக்கு இருக்கக்கூடிய இப்போது மிகப்பெரிய நெருக்கடியே தொழில் வளங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக அந்த மாநிலம் மாறி போயிருக்கிறது. ஜெகன்மோகன் ஆட்சி காலத்துல ஒரு பகைமை உணர்ச்சிக்கான அரசாகவே அந்த அரசு இருந்ததே தவிர வளர்ச்சிக்கான அரசாக இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனா சந்திரபாபு நாயுடு இடத்துல விஷன் இருக்கு. அதனால்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர், டிரைபல்ஸ் அதிகமாக, பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய, தொழில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை கூடுதலாக தர வேண்டிய, எதுக்காக இந்த சிறப்பு அந்தஸ்துங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை தெளிவுபடுத்தியாக வேண்டியிருக்கிறது. கூடுதலாக தருகிற போது இப்ப முதலமைச்சர் பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. தமிழ்நாடு அரசு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும். 2.5 லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? பிரதமர் வீடு கட்டும் திட்டம். இது மாநிலங்களுக்கு பொருந்தும். இப்ப சிறப்பு அந்தஸ்துள்ள மாநிலங்களுக்கு 90 விழுக்காடு ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கான நிதியை ஒன்றிய அரசே தர வேண்டும். மாநில அரசு 10 விழுக்காடு நிதி கொடுத்தா போதும். அதே போன்று கஸ்டம்ஸ் டாக்ஸ்ல இருந்து அவர்களுக்கு விலக்களிக்கப்படும். இது மாதிரி ஏராளமான பயன்கள் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு தரப்படும். தெலுங்கானாவுக்கு கொடுத்திருக்கீங்களே, உத்தரகாண்டுக்கு கொடுத்திருக்கீங்களே, ஹிமாச்சல பிரதேசம் இப்போது வரை அந்த சிறப்பு அந்தஸ்துல தானே இருக்கு. அப்போ நீங்க ஏன் ஆந்திராவுக்கு கொடுக்க கூடாது என்கிற கேள்வியை தெலுங்கு தேசம் கட்சியே எழுப்புகிறது. அதற்கு இதுவரை விடை சொல்லியிருக்கிறீங்களா? இதுவரை பதில் சொல்லியிருக்கிறீங்களா? இன்னொன்று, 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரே ஒரு கேபினட் அந்தஸ்து தான். பழையபடி எர்ரா நாயுடு இருந்தாரு, அவருடைய பையனுக்கு இப்போது கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைவு பெற்று விட்டாரா சந்திரபாபு நாயுடு? ஏன்னா நீங்க ரெங்கசாமி குறித்து கேட்டதனால இந்த செய்தியை சொல்ற. ரெங்கசாமியால இந்த அரசுக்கும் பயனில்லை. ரெங்கசாமி வரவில்லை என்று சொன்னால் மோடிக்கு எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லை. ஆனா சந்திரபாபு நாயுடுவை திருப்திப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த அரசினுடைய நிலைமை என்ன? இப்படி அலங்கோல கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இன்னும் முழுமை பெறவில்லை. முழுமை பெறவில்லை என்று சொல்வதை தாண்டி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இன்னும் இந்த அரசை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய மனநிலைக்கு வரல. இப்ப ஆந்திராவுக்குள்ளேயே நுழைய முடியாது சந்திரபாபு நாயுடு. சிறப்பு அந்தஸ்து பெற்றுவிட்டு வாருங்கள், அதை வைத்தாவது இங்கே அரசியல் செய்யலாம்னு யாரு சொல்றா? காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சர்மிளா பேசுகிற அளவுக்கு இப்போது நிலைமை மாறி போயிருக்கிறது. எதிர்த்தரப்பில் இருந்து கூட அழுத்தங்கள் வர துவங்கி இருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதே கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறப்பு அந்தஸ்து தரவில்லை என்று சொன்னால் இந்த மாநில மக்களினுடைய உரிமைகளை, வளர்ச்சியை பெற முடியாமலேயே போய்விடும் என்கிற கருத்தை நேற்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் எக்ஸ் தளத்துல. அப்போ அந்த மாநிலத்துக்கு ஒரு உயிர் பிரச்சனையாக இருக்கிறது. இப்போது வரை மோடி வாய் திறந்திருக்காரா சார்? நீங்க 10 ஆண்டுகள் செய்து கொடுக்கணும்னு மன்மோகன் சிங்கிட்ட கோரிக்கை வச்சீங்க. இதுல என்ன தெரியுமா வேடிக்கை? இதை இப்போதே துவக்க நிலையிலேயே சந்திரபாபு நாயுடு நேரடியாக இந்த பிரச்சனையில் முடிவு தெரிந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்துட்டு 2 அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு. ஒண்ணு ஏவியேஷன் மினிஸ்டரா அசோக் ராஜ் இருந்தாரு. இன்னொன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சராக சத்யநாராயண சௌத்ரி இருந்தாரு. இந்த 2 அமைச்சர்களும் ரிசைன் பண்ணிட்டு கூட்டணியிலிருந்து 2018 வெளியில வந்தாங்கன்னா இதே பிரச்சனைக்காகத்தான் வெளியில் வந்தார்கள். இப்போது அந்த பிரச்சனை அப்படியே உயிர்ப்போடு இருக்கிறது. எனவே துவக்க நிலையிலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சிறப்பு அந்தஸ்தை பெற வேண்டும் என்கிற முனைப்பில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். அதை கூட அவர்களுக்கு வாக்குறுதியாகவோ அல்லது நிறைவேற்றி தரக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மோடி அதை ஒரு நம்பிக்கையாகவோ தெரிவிக்காத காரணத்தால் இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதாகவே தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அவர்கள் 3 பேரும் அமைதியா இருக்கக்கூடிய சூழல் தானே இருக்கு. குறிப்பா இணையமைச்சர் பதவி ஏற்க மறுத்திருக்கிறாரு. ஆனா நாங்க காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆந்திராவுக்கு இன்னும் சிறப்பு அந்தஸ்து வரல, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவரும் அமைதியா இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அவர்களும். நிதிஷ்குமார் ஒருபடி மேல போய் இந்தியா கூட்டணி எனக்கு பிரதமர் பதவி கொடுக்குறாங்கன்னு மிரட்டுறாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கடந்து பாஜக அந்த கூட்டணியை அரவணைத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பாக்குறோம். எங்கிருந்து சார் கூட்டணியை அரவணைத்து போயிருக்கிறாங்க? நேற்றுதான் சார் சுவரிங் செரிமனி முடிஞ்சிருக்கு. பதவி ஏற்பு என்பதே நேற்றைக்குத்தான் நடந்திருக்கு. இன்னும் கேபினட் அமைச்சர்களுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் என்று கூட ஒதுக்கப்படவில்லை.
இணை அமைச்சர்களுக்கு கேபினட் பொறுப்புகள் சில அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன இலாக்கான்னு சொல்லல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகுதான் நீங்க காத்திருப்போர் பட்டியல்ல வச்சிருக்கிறீங்கல்ல, சரத்பவாரினுடைய அமைப்பிலிருந்து பிரிந்து வந்த அஜித் பவார, அவருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியும். அந்த காத்திருப்போர் பட்டியல்ல இருக்கிற வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார் சார் அவரு. அவருக்கு ரிசர்வேஷனை நீங்க கன்ஃபார்ம் பண்ணி உள்ளார ஏத்துறீங்களா உங்களுடைய டிராவல்ல? இல்ல அவரை வெளியிலேயே வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்க வைக்க போறீங்களான்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். இன்னொன்று, இப்பதான் ஸ்வேரிங் செரிமனி முடிஞ்சிருக்கு. சந்திரபாபு நாயுடு அமைதியாக இருக்கிறாருன்னு நீங்க எப்படி சொல்லிட முடியும்? அவர் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட இன்னொரு கூடுதலான செய்தி என்ன தெரியுமா? இப்போ இவர்களால் ஏன் யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள்னு ஒதுக்க முடியல? அதிலேயே சிக்கல் இருக்கு, அதிலேயே தடுமாற்றங்கள் இருக்கு. இப்போ இந்த அரசு யாருக்கு எந்த துறையை தர வேண்டும் என்பதிலேயே தடுமாற்றத்திற்குரிய அரசாக மாறி போயிருக்கிறது என்று சொன்னால், அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த அரசு எப்படி நகரப் போகிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு படுதோல்வியை தழுவி இருக்கக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு மாறப்போகிறது. இல்ல, இதனால யாருக்கு சிக்கல்? ஏன்னா சிறப்பு அந்தஸ்து மட்டுமல்ல, இந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்தும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. அதாவது இடஒதுக்கீடுங்கிறது ஒரு அரசியலுக்காகவோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காகவோ நாங்க கொடுக்கல, பின்தங்கிய சமூக மக்களை அடையாளம் கண்டு அவர்களின் சமூகத்தை மேல கொண்டு வர்றதுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அதுவும் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கு. இது போன்ற விஷயங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவுக்கு அழுத்தம் கொடுப்பாரு. ஆனா உண்மையில யாருக்கு சிக்கல்? இது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கா இல்லைன்னா பாஜகவுக்கா? நிச்சயமாக பாஜகவுக்கு தான் சிக்கல் இருக்கு. சந்திரபாபு நாயுடுக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஆந்திர அரசை கொண்டு செலுத்துவதில் பாரதிய ஜனதாவுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? முழு மெஜாரிட்டியோட வந்துட்டார் சார் சந்திரபாபு நாயுடு. கடந்த காலத்துல கேசிஆர் என்ன மாதிரியான டஃப் ஃபைட்ட ஒன்றிய அரசுக்கு கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் கூட நேரடியாக விமான நிலையத்துக்கு போய் வரவேற்கிறாரு. பாத்தீங்களா, நெஞ்சுரத்தோடு இருக்கிறார் கேசிஆர்னு யார் பேசியது? சில அமைப்புகள் தமிழ்நாட்டிலேயே பேசுகிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருந்தது. எதிர்ப்பு என்பது சும்மா வைராக்கியமா தனி மனித வெறுப்புக்காக அல்ல, கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த அனைத்து இடங்களையும் கைப்பற்றி தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு சிம்ம சொப்பனமாக மோடி அரசுக்கு விளங்குகிறார் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். ஆனா அங்க கேசிஆரோட நிலைமை என்ன? வலிச்சு தொடச்சு மக்கள் தூக்கி வாரி போட்டாங்க. இதான் நிலைமை. நான் எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு தெலுங்கு தேசம் கட்சிக்கு இருந்தாலும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு தேவை இல்லை சார். தேவை யாருக்கு இருக்கிறது? தேவை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது, பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. நாளைக்கு கூட்டணியிலிருந்து வெளியில போற இந்தியா கூட்டணிக்கு போறேன்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாருன்னா 17 இங்க உருவி அங்க கொண்டு போய் சேர்த்து பாருங்க எண்ணிக்கை எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி. இந்த அரசு நிலை பெறாமலேயே போய், அதனாலதான் நான் துவக்கத்திலேயே மூப்பனார் சொன்ன 3 மாத கதையை சொன்னேன் நானு. அந்த 3 மாத அரசாகவே இந்த அரசு மாறி போகும் என்று சொன்னா, நீங்க நேற்று பதவி ஏற்றுக்கிட்டீங்களா நரேந்திர தாமோதர தாஸ் மோடி என்று பெருமிதத்தோடு? நிச்சயமாக மோடி வெட்கி தலை குனிய வேண்டும். 2 முறை முழு மெஜாரிட்டியோடு வந்த நீங்கள் இந்த முறை முழு மெஜாரிட்டி கிடைக்காமல் கூட்டணி ஆட்சியை அமைக்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் உங்களை தள்ளி இருக்கிறார்கள் அல்லவா? உண்மையிலேயே வெட்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? பாரதிய ஜனதாவிலேயே சில பேர் சூடு சுரண மானத்தோட இருக்கிறாங்க. பட்னாவிஸ் இருக்கிறார்ல, அவர் தேர்தல் பொறுப்பாளரா இருந்த இடங்கள்ல முழுமையான வெற்றியை பெற முடியலன்னு சொல்லி தன்னுடைய துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த செய்தி தெரியும்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியில ஒரு முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்கிற காரணத்தால் ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பொறுப்பையே ஒருவர் ராஜினாமா செய்கிறார். ஆனால் இந்த தேர்தலில் முகமாக காட்டப்பட்டது, அடையாளமாக காட்டப்பட்டது யார் என்று கேட்டால் மோடி தான். இப்ப மோடியினுடைய பிம்பம் சிதைந்து போயிருக்கு. மோடி உண்மையிலேயே நான் அமைச்சர் பொறுப்புக்கோ ஒன்றிய முதன்மை அமைச்சர் பொறுப்புக்கு வருவதற்கு தகுதியற்றவனாக மாறிவிட்டேன், எனவே இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு சொல்லணும்ல. அதெல்லாம் மானோ சூடு சொரண இருக்கக்கூடிய பட்னாவிஸ்க்கு பொருந்தும், இவருக்கு பொருந்தாது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அரசுக்கு தேவை என்பது சந்திரபாபு நாயுடுவாக இருக்கிறார், இந்த அரசுக்கு தேவை என்பது நிதிஷ்குமாராக இருக்கிறார். இந்த அமைச்சர் பொறுப்பு ஒரு புறம் இருந்தாலும் அந்த அமைச்சர் பொறுப்பு குறித்து இன்னொரு சர்ச்சை இருக்கு. அதாவது தேர்தலில் போட்டியிட பணம் இல்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளிப்படையாகவே சொன்னாங்க. அவங்களுக்கு இன்று வழக்கம் போல அவங்களுடைய இந்த கேபினெட் அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, ஜெய்சங்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் உலா வருவதை பாக்குறோம். அதாவது கவர்னர் பொறுப்பிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் போட்டியிட்ட தமிழிசை உள்ளிட்டவர்களுக்கு வழங்காத அமைச்சர் பொறுப்பு தேர்தலையே தவிர்த்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கப்படுவது ஏன், அதுவும் தொடர்ந்து வழங்கப்படுவது ஏன்னு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
நடிகையாக இருந்த காயத்ரி ரகுராமுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரோடு சில பிணக்கு ஏற்பட்டது. அப்போ ஒரு மேடையில, பொது மேடையிலேயே அந்த அம்மையார் ஒரு செய்தியை பேசினார்கள். அதுதான் ஒட்டுமொத்த இந்த 2% இருக்கக்கூடிய ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர்களினுடைய மனநிலை என்பதை பட்டவர்த்தனமாக அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயா ராமதாஸ் ஐயா, இந்த திருமாவளவனோட ஆட்கள் தொல்லை ரொம்ப தாங்க முடியலையா, உங்க ஆளுங்களை அனுப்பி கொஞ்சம் கவனிங்க ஐயான்னு சொன்னாரு. என்ன புரியுதா உங்களுக்கு அவங்க சொன்னதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு? வன்னியர்களை அடியாள் வேலைக்கு அனுப்ப சொல்கிறார் காயத்ரி ரகுராம். அப்போ களத்துல இங்க அடியாள் வேலைக்கு எல்முருகனும் தமிழிசை சவுந்தரராஜனும் தேவைப்படுறாங்க. அதிகாரத்துக்கு யார் தேவைப்படுறா? நிர்மலா சீதாராமனும் அதற்கு அடுத்த கட்டமாக ஜெய்சங்கரும் தேவைப்படுற. சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்து அந்த பொறுப்பை ராஜினாமா செய்து விட்டு வந்ததை நீங்க சொன்னீங்க. ஒன்றிய அமைச்சராக இருந்த அண்ணன் எல்முருகன் இன்னும் ஈரம் கூட காயல சார். அவர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு இன்னும் முழுமையாக 5.5 ஆண்டு காலம் அவருடைய பதவி காலம் இருக்கிறது. எதற்காக அவரை கொண்டு வந்து நாடாளுமன்றத்துக்கு களத்திலே நிறுத்தி நீலகிரியில் படுதோல்வி அடைய செய்தீர்கள்? நீலகிரியில எதற்காக அவர் நிறுத்தப்பட்டார்? அவர் வெற்றி பெறுவார் என்று யாருக்காவது நம்பிக்கை இருந்ததா? உண்மையிலேயே கோயம்புத்தூர்ல கூட அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையை ஊடகங்களின் மூலமாக தந்தார்கள். அப்படி ஏதாவது ஒரு வெளிச்சத்தையாவது நீலகிரி தொகுதியிலே எல்முருகனுக்கு தந்தார்களா? இல்ல. ஆனா எல்முருகனை நீங்க பரிசோதனை கொடுத்து எலி போல நிறுத்தி அவரை தோல்வி அடைய செய்துவிட்டு இப்போது நீங்கள் ஒன்றிய இணையமைச்சராக்கி இருக்கிறீர்கள். அதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. அவ்வளவு பரிசோதனையை நீங்க செய்தீங்கல்ல, பரிசோதனையை செய்து விட்டு ஒன்றிய அமைச்சராவது நீங்கள் ஆக்கினீர்களா என்று கேட்டால் ஒன்றிய இணையமைச்சராக்கிறீர்கள். எல்முருகன் டிராவல் பண்ணி வந்த ஹிஸ்டரியை நான் சொல்லவா? சங்கரன் கோயில்ல இடைத்தேர்தல் சார். அந்த தேர்தல்ல அப்போது நான் மதிமுகவில் பணியாற்றிய காலம். இதை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். மீண்டும் எல்முருகனுடைய ட்ராக் எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இந்த கட்சிக்காக எவ்வளவு அர்ப்பணிப்போடு இயங்கி இருக்கிறார் என்பதற்காக நான் சொல்றேன். அப்போ தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தை பேப்பர்ல வரைஞ்சுக்கிட்டு 2 பேர் நடந்து வர்றாங்க. என்னடா பாரதிய ஜனதாவுக்கு 2 பேர் இந்த ரோட்ல நடந்து வர்றாங்களேன்னு கூப்பிட்டு பேசும்போது, நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன். நான் தான் வேட்பாளர் இருந்தாரு. எந்த ஊர் சார்னு கேட்டேன். நான் சேலம் பக்கம். சேலம் பக்கத்துல வந்து இங்க எப்படி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, எங்க கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எங்க கட்சி இந்த களத்துல இருக்குதுன்றதை காட்டணும், அதற்காகத்தான் நான் இந்த தேர்தல்ல போட்டியிடுறேன், மற்றபடி வெற்றி பெற மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. இது எந்த காலகட்டம்? 2011 இந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு, அமைச்சராக இருந்த கருப்புசாமி மறைந்ததற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல். அந்த பேப்பரை தூக்கிக்கிட்டு நான் என் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இங்க சேலத்துல இருந்து வந்து போட்டியிடுறேன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? அவர் தான் எல்முருகன். இந்த கட்சிக்கு அடையாளம் கொடுப்பதற்கு தன்னையே தத்தம் செய்து கொண்டு எவ்வளவு பெரிய இமேஜ் டேமேஜ் பாருங்க. ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து நின்று இந்த களத்துல தோத்து போறாரு சார், தோல்வியை தழுவுகிறார். அவரை பரிசோதனை கொடுத்து எளியாக மாற்றி வைத்து உங்களுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துகிறீர்கள். ஏன் நிர்மலா சீதாராமனை கொண்டு வந்து ஒரு தொகுதியில நிறுத்த வேண்டியதானே? நம்மளோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாது. எப்பவுமே சார், அருண் ஜேட்லி பார்த்திருக்கீங்களா? பாரதிய ஜனதாவுல இந்த இமேஜ் டேமேஜுக்கு எல்லாம் ஆளாகவே மாட்டாரு. ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் இங்க களத்துல நின்று ஓடி உழைத்து மக்களை சந்திச்சு தேர்தலை சந்தித்து வாக்கு கேட்டு அதன் பிறகு அவர் நாடாளுமன்ற உறுப்பினரானா அவரை இணையமைச்சரா வச்சுக்குவீங்க. அருண் ஜேட்லி களத்துக்கே வரமாட்டாரு, அவரை கிங் மேக்கர்னு சொல்லி நீங்க கூட வச்சுக்குவீங்க. எனவே இவர்களுடைய அரசியல் என்பது யாரை பரிசோதனை கொடுத்து எளியாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நான் சொன்ன காயத்ரி ரகுராம் ஐயா, உங்க ஆளுங்கள்லாம் அனுப்பி அந்த திருமாவளவனோட ஆளுங்களை கவனிக்க சொல்லுங்கயான்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல, அந்த 2% இருக்கக்கூடியவர்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையை பிரதிபலிக்கிற ஸ்டேட்மெண்டாக நான் பார்க்கிறேன். அதைத்தான் இப்போது மோடி அரசு செய்திருக்கிறது. இந்த மோடி அரசினுடைய அமைச்சரவை பட்டியலை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். எத்தனை சதவீதம் எந்தெந்த சமூகங்களுக்கு, ஓபிசி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி எத்தனை பேர் இருக்கிறாங்க, சிறுபான்மை சமூகத்துக்கு, மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஏதாவது நீங்க கொடுத்திருக்கீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றிருக்கிறவர்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி எத்தனை பேரு? எனவே இவர்களினுடைய அரசு என்பது, அதனாலதான் நான் ஒரு செய்தியை நான் அழுத்தமா பதிவு பண்ண விரும்புறேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோடி நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் அமைச்சர் பொறுப்பு தந்திருப்பதாக நினைக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. மோடிக்கு பிரதமர் பொறுப்பை நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் இருக்கக்கூடிய அந்த கூடாரம் தந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
மோடி அவர்களினுடைய கைப்பாவையாக இருக்கிறார், மோடி அவர்களுடைய கைக்கூலியாக இருக்கிறார். இறுதியாக இந்த இணையமைச்சர் குறித்தான சர்ச்சைகள் தொடர்ந்து வருது இல்ல. இப்ப அஜித் பவார் இணையமைச்சர் வேண்டாம், நாங்க ஒன்றிய அமைச்சர் பதவிக்காக தான் காத்திருக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ சுரேஷ் கோபி அவர்கள் கேரளாவுல பாஜக கால் பதிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சுரேஷ் கோபி அவர்கள் திருச்சூர்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் இணையமைச்சரா நேற்று பொறுப்பேற்றிருந்தாரு. இன்றைக்கு அவர் தன்னுடைய இணையமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இணையமைச்சருங்கிறது ஒரு ஒரு அதிகாரமுள்ள பதவி இல்லையா? எதனால தொடர்ந்து இணையமைச்சர் பொறுப்பு வேண்டாங்கிறாங்க, மறுக்கிறாங்க? சார், கேபினட் அந்தஸ்துள்ள இணையமைச்சர்கள் பொறுப்பு என்று உண்டு. உங்களுக்கு கண்ணப்பன் அவர்கள் மரபுசாரா எரிசக்தி துறையினுடைய இணையமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாரு 2004 வரைக்கும். இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணப்பன் அன்றைக்கு மதிமுகவினுடைய பொருளாளர் அவைத்தலைவராக இருந்தாரு. அது கேபினட் அந்தஸ்துள்ள பொறுப்பு. அதற்கு நீங்க அமைச்சர்களிடத்துல எந்த ஒப்புதலும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இணையமைச்சரே எல்லா செயல் திட்டங்களையும் எல்லா நலத்திட்டங்களையும் அறிவிக்க முடியும். நிதி ஒதுக்கிடுவதற்கு நிதி அமைச்சருக்கு கோரிக்கை விடுக்க முடியும். பிரதம அமைச்சருக்கு அந்த அப்ரூவல் கேட்கறதுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்பதை நேரடியாக பிரதமரிடத்துல முறையிட முடியும். ஆனா இணை அமைச்சர்கள் பொறுப்புன்றாங்கல்ல, எல் முருகனுக்கு கொடுத்திருக்கிறாங்கல்ல, அவரால் இண்டிவிஜுவலா செயல்பட முடியுமானா நிச்சயமா இண்டிவிஜுவலா அவரால் இயங்க முடியாது. அவர் துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார். அவரிடத்துல இவர் ஆலோசனைகளை சொல்லலாம், அவரிடத்துல ஆலோசனைகளை பெறலாம். அவர் முடிவெடுத்து சொன்னால் மட்டுமே இவரால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அந்த திட்டத்துக்கு நிதி கோரி ஒப்புதலை நிதி அமைச்சருக்கு கேட்டு அனுப்ப முடியும். எனவே இது ஒரு துணை பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். இண்டிவிஜுவலா இயங்க முடியாத ஒரு துணை பொறுப்பு. எனவே அந்த பொறுப்பு வேண்டாம். உங்களுக்கு கேரளாவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு முகவரியே இல்லை சார். இத்தனை ஆண்டு கால அரசியல்ல முதல் முறையாக ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கிறார். அவருக்கு கேபினட் அமைச்சர் பொறுப்பு கொடுத்து விட வேண்டியது தானே. நிர்மலா சீதாராமன் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிழித்த கிளி என்ன? அவர் என்ன செய்து கிழித்து விட்டார் பாரதிய ஜனதா கட்சிக்கு? எதற்காக நீங்கள் அவருக்கு கேபினட் அந்தஸ்துள்ள பொறுப்பை கொடுக்கிறீர்கள்? சுரேஷ் கோபி உங்களுக்கு ஒரு முகவரியை தந்திருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு அகரம் கிட்டி இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றை எழுதுகிற போது முதல் கேரளாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் கோபி என்று வரலாறு எழுதப்படுமே. அதற்காகவாவது அவருக்கு ஒரு கேபினட் அந்தஸ்துள்ள பொறுப்பை கொடுத்து விடக் கூடாதா? ஆனால் இவர்கள் தரமாட்டார்கள். அதனால் இப்போது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடு. திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மஹுவா மைத்ராவை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் முந்தா நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, நீங்க கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நேரடியாகவே சொன்னார், நான் பாரதிய ஜனதாவுல போய் சேர்ந்தேன், எனக்கே தெரியாது வேட்பாளரா அறிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு என்னை தோல்வி அடைய செய்து என்னுடைய இமேஜ மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய தலைக்குறைவு எனக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. அதே நிலைமைதான் இப்போது சுரேஷ் கோபிக்கும். நான் அமைச்சர் பொறுப்பே கேட்கலையா, என்னையே இணை அமைச்சராக்கி என்ன அம்பலப்படுத்துறீங்க, அதுக்கு நீங்க என்ன சும்மாவே விட்டுருந்திருக்கலாமே என்கிற நிலையில் அவர் இருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்பதை இப்போதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர துவங்கி இருக்கிறார்கள். நன்றி தோழர். நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.